வணக்கம் மக்களே, ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஸ்கொயர் ரூட்குள்ளே இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். மைண்டில் சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 110 1/4. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணிக்கணும். எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா 110 ஓகேங்களா இன்ட்டு 1/4. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 4 இந்த 110 கூட மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா 440 வருமா, 440. அந்த 440 இந்த 1 கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா 441 வரும். டினாமினேட்டரில் இங்கே என்ன இருக்கோ அதை தான் போட்டுக்கணும். ஸோ 441/4 அப்படியே அந்த ஸ்கொயர் ரூட்டை மேலே போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நல்லா கவனிங்க. இந்த 441ன்றது 21 ஸ்கொயரோட வேல்யூ. இந்த 2 இந்த 4 2 ஸ்கொயர். ஸோ ரெண்டுமே ஸ்கொயர் வேல்யூ. இது 21ஓட ஸ்கொயர் வேல்யூ, இது 2ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், 21/2ன்னு போட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டை அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நம்பரை ஸ்கொயர் வேல்யூவாக மாற்றியாச்சு. இப்போது இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த 2வும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு டவுட் வரும், ஏன் இதை கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா பவரில் 1/2ன்னு எழுதலாம். அப்போ 2 × 1/2 என்ன வரும், 2 × 2 கேன்சல் ஆகிடுமா. ஸோ அதனால தான் நான் டேரெக்டாக கேன்சல் பண்ணிட்டேன். இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த 2வும் டேரெக்டாக கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது உள்ள 21/2. ஸோ 21 பாதி என்ன வரும், 10.5. ஆப்ஷனில் எங்கே இருக்குது, டி. ஸோ இந்த சம்முக்கு இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ட்ரிக்கில் சந்திக்கலாம். நன்றி மக்களே.